போனா வராது, பொய்து போனா கிடைக்காது. சீப் அண்ட் பெஸ்ட் மாப்பிள்ளை. யாரு ஏலம் கேக்குறீங்களோ அந்த மாப்பிள்ளை அவங்களுக்கு. யாரை அடிக்கிறீங்களோ எங்களுக்கு 1000 ரூபாய் குத்தா போதும். தங்கத்துல தங்கம், சொக்க தங்கம். இப்படி வந்து முன்னால நிலுப்பா. இவரு மனசும் சொக்க தங்கம். இவரை கேக்குறவங்க கேட்கலாம். உன் பேர் என்ன? அப்பாஸ். வாவ், நைஸ் நேம். இன்னும் நிறைய பீஸ் இருக்குமா, நீ கவலைப்படாத. ஏங்க அவரோட டேலண்ட் என்னன்னு தெரியணும்ல. அப்பாஸ் உங்க டேலண்ட சொல்லுங்க. என்னுடைய டேலண்ட சொல்ல போறேன். இப்ப முடிக்குதா? முடி இல்ல. சொட்ட வேலையை காமிச்சதுக்கு சூப்பரா, நல்ல ஆடியன்ஸ் தான். இன்னும் நிறைய இருக்கு, நான் பாடுவேன். எங்க பாடு? சொட்ட 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 சொட்ட. இப்ப இவரோட டேலண்ட பாத்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை காட்டுவாங்க. உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை வேணுமோ அந்த மாப்பிள்ளை சூஸ் பண்ணி எடுத்துங்க. அப்பா நீ இப்படி வாப்பா, நீ இப்படி வந்துருப்பா. நீங்க என்ன இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்க? நான் பிறக்கும் போது எங்க அம்மா பவுடர் அதிகமா தூளிச்சான், அதனால நான் வெள்ளையா பிறந்துட்டேன். அப்ப குழந்தை பிறந்தா வெளியே போறோம். எஸ். எனக்கு ஒரு சந்தேகம். எங்க அக்காவுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன். நீங்க வெள்ளையா இருக்கத்தால எங்க அக்காவுக்கு வெள்ளையா குழந்தை பிறந்து நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? கரெக்டான கேள்வி. உங்க எல்லாரையும் நான் வெள்ளையாக்கி நான் வெளிநாட்டு கூட்டு போயிறேன். நான் டான்ஸ்லாம் நல்லா ஆடுவேன். ஒரு ஆட்டம் வேணும், ஆட்டுமா? சூப்பரா? சூப்பர். அப்படியே சுடுகாட்டுல இருந்து ஏந்து வந்த மாதிரி கிராம்பல். ஏய் அப்படின்னு இல்ல, உன்னாத்தனை கூப்பிடலாம். வாங்க வாங்க, நீங்க இப்படி நில்லுங்க. இவர் வந்து நம்ம கதாநாயகன் தனுஷ் மாதிரி இல்ல? என்னப்பா உண்மையாதான் சொல்லிருக்காங்க. சரி உங்களோட திறமையை காமி. எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பால்வாடி ஒரு வருஷம், 1ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 2ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 3ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 4ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 5ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 6ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன், 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண, 8ஆம் கிளாஸ் ஒரு வருஷம், 9ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டேன், 10ஆம் கிளாஸ் லவ் பண்ண, 11ஆம் கிளாஸ் வீட்டை விட்டு தொத்திட்டாங்க, 12ஆம் கிளாஸ் இது வரைக்கும் பாஸ் பண்ணினே ஒன்னும் பாஸ் பண்ணல. தேடுறேன் கிடைக்கல. பொண்ணுக்கு அவ்வளவு டிமாண்டா? நோ, நீங்க கவலைப்படாதீங்க. எங்க பெரியமாக்கு உங்களை சூஸ் பண்றேன். பெரியமாக்கு சூஸ் பண்ண பெரியப்பா. டே மகனே இருப்பா, நீயே சூஸ் பண்ணிட்டனா எப்படி? எல்லாருக்கிட்டையும் பேசியாலும் கேட்பான். கரெக்ட். இவங்க எல்லா டேலண்ட்டையும் பார்த்துட்டு தான் நம்ம வேலை கேட்க முடியும். வா இப்படி நில்லு. அடுத்த ஆள் வாங்க. ஸ்டிப்பா நிக்காதியா, இன்ட்ரெஸ்ட் பண்ணி எல்லாரையும். நான் இது வரைக்கும் 100 பொண்ணை பாத்திருக்கேன். ஆனா இது வரலாம் 1 பொண்ணு கூட என்ன பார்த்தல. ஏன்னு சொல்லுங்க. நான் ஒழிஞ்சு இருந்து பாப்பேன், பொண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு ஜோக்குன்னு இதுங்கெல்லாம் கை தடுத்து போயிரு. என் காரை முடிஞ்சுனே வேற எதுனா சொல்றா. சொல்றேன் முருகன், சிரிக்க வச்சுதான் என் சோக கதையை சொல்லணும். மூக்கையாண்டா முதல்ல மூக்கு மாரி பண்றா. இன்ட்ரெஸ்ட் பண்ண என் கதையை சொல்றேன், நீங்க கேளுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். 1981 நான் பிறந்த வருஷம். அப்போ முக்காவாசி கழட்டு பையன். நீ செட் ஆக மாட்டேன் எங்க குடும்பத்துக்கு. உண்மையா என் வயசு சொல்ல சொன்னது? சொல்லிட்டேன். சரி மாத்தி சொல்லு. 2021 நான் பிறந்தது. 2021 கழுத்துக்கு அடிப்பேன். அப்போ உனக்கு 4 வயசு தான் ஆகுதா? இவனுக்கு வேற சிபாரிசு பண்ணி கூட்டின்னு வந்த மாதிரி. டேய் ஒழுங்கா சொல்லி தோலியாண்டா. நீ ஒன்னும் சொல்ல தேவல, மூடி நில்லு அங்க போயிட்டு. எப்பா ஒல்லியாக்குறவர நீ இப்படி வாப்பா. ஐயோ பாக்கும் போதே சூப்பரா இருக்கிறாரு. நான் இவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. நான் இந்த போட்டிக்கு வரலப்பா. இருப்பா, போட்டியில கலந்துனுங்கிற இப்ப போறேன்ற. பின்ன இந்த கேள்விக்கு என்ன பிடிச்சிக்குது? இந்த நான் இப்பா பொண்ணு கடிக்காம தானே வந்து நின்ன. நீ சொல்றது வாசம் தான், இருந்தாலும் என் அழகுக்கு பொண்ணு வேணும்ல. ஏய் ஒழுங்கா என்ன கட்டிக்கோ, நான் உனக்கு செட் ஆவேன். இரு அப்படிலாம் முடியாது. டேய் வந்து ஓட நில்றா. இப்பதான் ஏழை ஓட போறான். இப்போ 5 மாப்பிள்ளையும் பாத்திருப்பீங்க, அவங்களோட திறமையும் பாத்திருப்பீங்க. இப்போ இந்த மாப்பிள்ளையோட ஆரம்ப விலை 100, 200, 250, 300, 350, 500, 550. கேளுங்க இன்னும் கேளுங்க, எதிர்பார்க்கிறேன். பா எங்களெல்லாம் 550 ரூபாய்க்கு மேல வாங்க முடியாதுப்பா. பா நீ வாங்க போறியா? ஐயா மேல வெள்ளச்சின்னு ஒரு மாதிரி ஆகுறான்ப்பா. எப்பா நீ வாங்கிக்கிறியா? ஐயா நானே எதுக்கு 500 ரூபாய் கேட்டேன்னு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஐயா அப்ப நீதான் கன்ஃபார்ம். என்னடா என்ன பார்த்தா இன்ஷா ஆகுதா? கேளுங்கடா, நான்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்பா நீதாம்மா கேட்டுக்கிற 550?
மத்தவங்களாம் கேட்பாங்கன்னு கேட்டேன். எனக்குலாம் வேலையாவாது. கேள்வி நீ எடுத்துக்கோ. என்ன கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? டேய் ஏழை நீ தான்டா கேட்டா, என்னடா மாத்தி மாத்தி பேசுற? பார் அந்த ஆள்லாம் செட் ஆக மாட்டான். இந்த ஆளை ஒத்துக்க கூடாது. டேய் என்னங்கடா 2000 கொடுத்து வெள்ளை பவுடர் அடிச்சு நின்னுங்கிறேன், அவ்வளவு கவலைப்படுறீங்க? ஓ வெள்ளை பவுடர் அடிச்சுன்னா வந்து நின்னுக்கிறியா? வேலைக்காது அந்த தெத்து விடுப்பா. தேவலாம ஒத்துக்கினியா? போ போ, வேலைக்கு வர மாட்டியா நீ? அடுத்து நீ வாப்பா. டேய் என்னடா வேணான்னு ஒதுக்குறீங்க? எங்க வீட்டு பக்கம் வாங்கடா, கழுத்தி கடிக்கிறேன். வாவ், பாக்கும்போதே செம ஹேண்ட்ஸமா இருக்காருல. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருது இவரை. உனக்கு ஏழை பயங்கரமா போகுது. தொடக்க வேலை 500 ரூபான்னு சொல்லிட்டா? சொல்லு. நான் சொல்றேன் போஸ்ட் பாக்ஸ் தலையா. கம்னர் அது மாதிரிலாம் சொல்லாத. ஆரம்ப விலை 500. என்னப்பா யாருமே எதை பேச மாட்டீங்க? இல்லப்பா, இது ஏலம் கேக்குற அளவு ஒர்த்து பீஸ் இல்லப்பா இது. என்றா இதுனாக்கா? ஏன்பா 500 ரூபாயில இருந்து கம்மியா யாருன்னா கேளுங்களா? ஏன்பா சொமோனா சுடுங்க எங்க கூட்ட சுத்தம் பண்றதுக்கு. சும்மா தான் கேக்குறாங்க. என்ன சொல்ற? சாப்பாடு போடுவாங்களாப்பா? சாப்பாடு போடுவீங்களாப்பா? சாப்பாடுலாம் போட முடியாது. வேலை செஞ்சு வீட்டுக்கு போக சொல்லு. இந்த புடுக்கத்துக்கு தகவல் பண்ணி வந்தேன். உங்க ஏழமான ஒண்ணு வேணாம் போங்கடா. என்ன இவ்வளவு கண்டாவே கம்படிக்குதா? வச்சுக்கிறியா? அடுத்து ஆக்டர் மாதிரி இருக்கும். வெறுப்பு தனுஷ். என்ன வேலை? 10. என்னப்பா வெறும் 10? அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. கம்னூர் 15, 20, கேளுங்கடா. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. 27. தப்பு உன் கணக்கு தப்பு. ஓ என் கணக்கே தப்புன்றியா? நீ எனக்கு வேணாம், நீ இந்த கேள்வியை வச்சுக்கோ. 27 ஒரு தாரம், 27 2 தாரம், 27 3 தாரம். இந்தப்பா இதுதான் உன் தாரம். ஹெல்மெட்ல இருந்து என்ன தாரம்? ஒண்ணு கட்டணும்னா இது அதெல்லாம் செட் ஆகாது. டேய் என்னடா எதிர்த்து பேசுற? உன்னை ஏலத்துல விட்டாச்சுடா. ஒத்துக்க முடியாது. என்ன எதிர்த்து பேசுற? வாடா. காசு டேய், காசு கொடுக்காம போதுங்கடா. நான் 27 ரூபாய் வச்சு நீ எல்எஸ் பில்டிங் பக்கத்துல டீ கடை ஓபன் பண்ண போறா? அட போட்ட விடுறா. நான் வரேன்ப்பா. நான் போயிடுறா. எங்க அக்காவுக்கு பிடிச்சாலுங்க யாருமே இல்லப்பா. நானும் வரேன். அப்ப நானும் வரேன். என்னப்பா எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க? உங்களை பிடிக்கலையா? அப்ப எங்க நிலைமை? அடுத்த ஏலத்துல கலந்துக்குப்பா. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. நீ என்ன நின்னுக்கிற? கிளம்பு. யாராவது வந்து என்ன கூட்டு போக மாட்டாலும் பாக்குறேன். பிச்சை எடுக்கிறதா கூட்டு போவாங்க. ஆடா போயா. சே உங்க நம்ம வேஸ்டா போச்சு. போடா போ. என்னடா இப்படி ஆகி போச்சு? என்ன முத்தி போன பீஸுங்க எல்லாம் வந்தா இப்படிதான். அடுத்த இதுல பாத்துக்கலாம் வா. சரி வா.